ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயக்கம் சிவம். இயங்குவது சிவம். களைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். ஓம் சிவம். அன்று சுதந்திரம் அடைவதற்கு முன் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலம் இருக்கும்பொழுது இன்று நமக்கு எதிர்நாடாக இருக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு உள்பட்டிருந்தது. இந்தியாவுக்கு உள்பட்டு இருக்கும்போது காந்தியடிகள் தன் குடும்ப பிரச்சனையால் வெளியேறி வந்து அதனால் அவர் தனித்து வாய்ந்தபோது எதிர்பாரா விதமாக அவரை காங்கிரஸ் ஆட்சி நேர்காலத்தில் அவரை இணைத்து கொண்டார்கள். அவர் அறிவு பாதையை வைத்து இவர் ஆட்சியாள முடிவு செய்தார்கள். அதனால் அன்று காந்தியடிகள் அறிவை கொண்டு வெள்ளையனும் வெளியேற்றி காந்தியடிகள் வழியாகவே பாகிஸ்தானை தனியாக பிரித்தார்கள். தனியாக பிரித்ததிலிருந்து பிரித்தபோது என்ன செய்ய வேண்டும்? பிரித்தவுடன் அதற்கு உண்டான வழிபாதைகளை காட்டி பிரித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. பிரித்து விட்டார்கள், அவ்வளவுதான். அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வழிகளை எதுவும் செய்யவில்லை. அது காரணம் வழிகள் செய்யவில்லை. மகாபாரதத்திலும் அது போன்றதான். துரியோதன் காலத்தில் பங்காளியாக இருக்கும் பஞ்சபாண்டவர் அவர்களும் பங்காளி பிரச்சனையில் சொத்துக்களை பிரிக்கும்போது செழிப்பாக இருக்கும் இடமெல்லாம் துரியோதனுக்கும், வறண்ட பூமியெல்லாம் பஞ்சபாண்டவருக்கும் அந்த நிலையில் அன்று தந்தார்கள். அதே போன்றுதான் காங்கிரஸும் அன்று அக்காலத்தில் பாகிஸ்தானை பிரித்து அது போன்ற எந்த வறண்ட பூமி போல தந்தார்கள். இதனால் சுதந்திரம் வாங்கி என்ன பயனடைந்தார்கள்? இதுவரை அடையவில்லை. அதாவது அன்று தேவர்களும் அசுரர்களும் ஆண்ட காலத்தில் ஆட்சி மாறி வந்தது. அதே ஆட்சி தான் இன்று நம்ம இக்காலத்திலும் ஆட்சி மாறி வருவதற்கு காரணம். என்று கட்சி என்று பெயரில் என்று அரசாட்சி வந்ததோ அன்றிலிருந்து இதுவரை அசுர ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தேவர் ஆட்சி இன்னும் வர காத்திருக்கு. அன்று அந்த தேவர் ஆட்சி காலம் வருவதற்கு முன் இறைவன் இனி பூமி நிலையை கருதி இனி பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவதனால் அசுர ஆட்சி வந்த நிலையில் இருக்கும் கட்சிக்காரர்கள் அத்தனையும் மானத்தை இழந்து வாழ்வதை விட இன்றே சற்று யோசித்து மக்களுக்கு நல்வழி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று உரைக்கிறார். அதை மறந்து நீங்கள் அவர்களுக்கு நல்வழி செய்வதாக சொல்லிக்கொண்டு நீங்களே பிராண்டி கடையை வைத்துக்கொண்டு நீங்களே அதை வெளிப்படுத்தி கொண்டு அதற்கு வருமான குறையாக வரும்போது ஏழை ஒருவருக்காக படைக்கப்பட்ட இறைவன் போதைப் பொருளை தடை செய்துவிட்டு அயிலைக்கு கொண்டு போய் ஏழை மக்களை கீழ்த்தரமாக கொண்டு சென்று அவர்களை இதுவரை ஆண்டு வருவீர்கள். இதுவரை ஆண்டு வந்தது போதும். இனி பூமி நிலை கருதி இனி அதெல்லாம் மறந்து ஒரு புதிய பாதைக்கு வழிகாட்டுங்கள். இல்லையே வருவதை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும். அனுபவிக்கும்போது உங்களிடத்தில் உள்ள மானம் பறிபோகும். வேண்டுமா வேண்டாமா என்று நீங்களே உறுதி செய்யுங்கள். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.